சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். ஆர்எம்சி பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ். பேக்கப் ஓப்பனராக இஷான் கிஷானை உள்ள எடுத்திருக்காங்க. சுப்மன் கில் இல்லாதப்ப ஒரு ஓப்பனர் இருக்கணும்ல. அதனாலதான்டா ஜிதேஷுக்கு பதிலா இஷான் வந்திருக்காரு. உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்படி நீ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு அடியை வந்து இப்போ தாங்கிட்டு திரும்பவும் இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, சரி ரைட்டுப்பா ஓகேப்பா நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு ஓப்பனர் வந்துட்டு அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இருக்கிறாங்க. 2 பேர்ல யாராவது ஒண்ணுக்கு வந்து ஒரு வேளை வந்து ஒரு மேட்ச் ஆடணும், ஆட முடியாம போயிடுச்சுன்னா பேக்கப் ஓப்பனர் ஸ்குவாட்ல வேணும்ன்றதுக்காக இன்னைக்கு வந்து இஷான் கிஷானை கூப்பிட்டு வந்தாங்கன்னே வச்சுப்போம். ரைட். ஆனா நீங்க ஏன் வந்துட்டு ஜிதேஷ் சர்மாவை டிராப் பண்ணிட்டு இஷான் கிஷானை உள்ள கொண்டு வந்தீங்க? நீங்க வந்துட்டு ஒரு ரிங்கு சிங்கை டிராப் பண்ணியிருக்கனால அப்படின்ற கேள்வி எடுக்கும்போது முதல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க ஏற்கனவே வந்து ஒரு சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பரு, அப்புறம் வந்துட்டு இவரு வேற இஷான் கிஷன் ஒரு விக்கெட் கீப்பரு, ஜிதேஷ் சர்மாவும் ஒரு விக்கெட் கீப்பரா இருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஸ்குவாட்ல KL ராகுல் விக்கெட் கீப்பரா இருப்பாரு, ஆனா அவரும் இருப்பாரு, சஞ்சு சாம்சனும் இருப்பாரு, இவரும் இருப்பாரு, அவரும் இருப்பாரு, ஜிதேஷ் சர்மா இருந்தாரு. இதுக்கு முன்னாடி அப்படித்தானே இருந்துச்சு. அப்புறம் இங்கிட்டு பாத்தீங்கன்னா இஷான் கிஷான் இருப்பார், ரிஷப் பந்த் இருப்பார். சோ விக்கெட் கீப்பிங் தெரிஞ்சவங்க 2-3 பேர் கூட பிளேயிங் லெவன்ல 2 பேர் கூட இருந்திருக்காங்க. ஓகே, இருந்தாலும் ஒருத்தர் தான் கீப்பிங் பண்ண போறாரு. கீப்பிங் பண்ண தெரியுங்கிறதெல்லாம் ஒரு குத்தமா? பேட்டிங் பண்ணுவாரா மாட்டாரா? இவ்வளவுதானே. சோ அதுதான் என்னோட பதில். கீப்பிங் தெரிஞ்ச 3 பேர் ஸ்குவாட்ல இருக்க கூடாதுங்க. எங்க ஐயோ அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அது முதல் விஷயம். 2வது, ரிங்கு சிங்கா ஜிதேஷ் சர்மாவா அப்படின்னா என்ன பொறுத்தவரை ரிங்கு சிங்கை டிராப் பண்ணிட்டு ஜிதேஷ் சர்மா உள்ள வச்சிருந்திருக்கலாம் ஸ்குவாட்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏங்கிறதையும் சொல்றேன். ஏன்னா இப்ப நம்மளுடைய பிளேயிங் லெவல் இல்ல ஸ்குவாடையே நம்ம காட்டுவோம். ஸ்குவாட்ல இருக்கிற பேட்டர்ஸ் உடைய லிஸ்ட் தான் ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறோம் பாருங்க. ஸோ நம்மளுடைய ஸ்குவாட்ல ஆல்ரவுண்டர்ஸையும் சேர்த்துக்குவாங்க. எல்லாரையும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா பேட்டிங் தெரிஞ்சவங்க 10 பேர் இருக்காங்க. இதுல வெளியே இருக்கிற 5 பேர் யாரு பேட்டிங்னு உங்க கன்சிடர் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் நம்ம ஹர்ஷித் ராணா, அப்புறம் நம்ம குல்தீப் யாதவ், ஜஸ்பிரிட் பும்ரா, அப்புறம் வந்து ஹர்ஷ்தீப் சிங். அதாவது வந்து ஹர்ஷித் ராணா ஒரு நம்பர் 8 பேட்ஸ்மேன், நம்பர் 9 பேட்ஸ்மேன் கூட வச்சுப்போங்க, விடுங்க. இந்த பவுலர்ஸுங்க இவங்களெல்லாம் தூக்கி 5 பேர் ஓதாம வச்சிட்டீங்கன்னா 10 பேர்ல 7 பேர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர், 3 பேர் தான் ரைட் ஹேண்ட் பேட்டர். யாரு? SKY என்னும் ஆகாயம், சஞ்சு சாம்சன், ஹார்திக் பாண்டியா 3 பேர் தாங்க ரைட் ஹேண்டரு. மிச்சம் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டு. பேக்கப்பா இப்போ உள்ள வந்த இஷான் கிஷான் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டா, ரிங்கு சிங் லெஃப்ட் ஹேண்டா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திலக் வர்மா வராரா, அக்சர் பட்டேல் வராரா, வாஷிங்டன் சுந்தர் வராரா, அபிஷேக் சர்மா வராரா, இன்னும் யாரோ விட்டு போச்சே, சிவம் தூபே. 7 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ 7 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் இருக்கிறாங்க. இது வந்துட்டு வரலாறு காணாத லெஃப்ட் ஹேண்டு யுகமா இருக்குதுன்ற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தேவையில்லைன்ற. அப்போ நீங்க வந்துட்டு ஓப்பனர் அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் இறங்குறாங்க. 1 டவுன்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வராரு, திரும்பவும் ஒரு ரைட் ஹேண்டர் SKY வராரு, திரும்ப நம்பர் 5ல சிவம் தூபே வந்தாருன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டு, அப்புறம் ஹார்திக் பாண்டியா 6ல வருவார், திரும்ப 7ல பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் வருவார், 8ல பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வருவார்னு சொல்லி இவ்வளவு லெஃப்ட்டுக்கு மத்தியில 3 ரைட்டு தான் இருக்கணுமாங்கிறது என்னோட கேள்வி. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கணுங்க. அப்படியே லெஃப்ட் ரைட் மேனேஜ் ஆயிட்டே வரணுங்கன்னு இதுக்கு முன்னாடி சொல்லுவீங்களே, அதுல ரைட் அதிகமா ப்ரிடாமினன்ட்டா இருக்கும். இப்ப ஏன் இந்த லெஃப்ட் மோகம் உங்களுக்கு வந்துருக்குது? அப்ப 7 லெஃப்ட் ஹேண்டர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஆட போறோமா? இதனால நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்ப லெக் ஸ்பின் இருந்தா வந்து முன்னாடி லெஃப்ட் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை இன்னும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். எத்தனை டீம் லெக் ஸ்பின் ஆட போறாங்க, அதை நெகோசியேட் பண்றதுக்கு T20ல ஒயிட் பால் கிரிக்கெட்ல இவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். இன்னொன்னு அது எல்லாத்தையும் தாண்டி யாரு நமக்கு நல்ல பேட்டர், யாரு ஃபார்ம்ல இருக்கிறான்? ஜிதேஷ் சர்மா இன்னைக்கு ஃபார்ம்ல இருக்கிறாரு. இந்த நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ்ல ஸ்குவாட்ல இருந்திருக்காரு, விளையாடி இருக்காரு. ரிங்கு சிங் கடைசியா எப்ப T20 இன்டர்நேஷனல் மேட்ச் இந்தியாவுக்கு விளையாடினாரு? 2024 T20 வேர்ல்டு கப் முடிச்சதுக்கு அப்புறமா 25ல வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு மேட்ச் நம்ம ஆட வச்சிருந்திருக்கோம்? ஸ்டாட்ஸ் ஆன் த ஸ்கிரீன். அப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ரிங்கு சிங் ஒரு டைம்ல நீங்க வந்து இந்த KKR வந்து அவங்களுடைய பிரைம் ஃபார்ம்ல கப் அடிச்ச வருஷம் இருக்குது பாருங்க, அந்த இயர்ல இருந்த ரிங்கு சிங் இப்ப இருக்கிறாரா? 2024ல அவரையும் சிவம் துபேவையும் மாத்தி 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 யூஸ் பண்ணுவாங்க. சில மேட்ச் அடிப்பார், சில மேட்ச் ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரியே இருந்தாரு அவர். ஹிட் ஆர் மிஸ் மாதிரி. ரைட், ஓகே, சிவம் துபே அதே கதை தான். சிவம் துபே இன்னும் மோசம். சிவம் துபேவே இருக்கிறாரு. ரிங்கு சிங்கை இப்ப நீங்க உள்ள வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலா ஜிதேஷ் சர்மா உங்களுக்கு ஃபார்ம்ல இருந்திருக்கிறாரு, விளையாடிட்டு இருந்திருக்கிறாரு.
கன்டினியூஸா அந்த ஃப்ளோலயே இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவர வச்சிருந்திருக்கலாம். பட் இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 6 ஹிட்டர். ரிங்கு சிங்குங்கிறவரு 6 பால்ல 5 6 அடிக்கக்கூடிய வல்லமை படைச்சவர். ஒரு ஐபிஎல்ல உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதா? 5 6 அடிச்சாலே அங்க போயிருவாங்க. அதையே நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இருக்க முடியுமா? 6 சிட்டிங் கெப்பாசிட்டி மட்டும் வச்சு நம்ம பண்ண போறோமா? சிவம் துபே தான் நம்ம 6 சிட்டிங் கெப்பாசிட்டின்னு உள்ள வச்சுட்டு இருக்கோம். எத்தன மேட்ச் ரீசென்ட் டைம்ஸ்ல அடிச்சாரு. ரன்ஸ் 6 பால்ல 20 அடிக்கணும். அத 3 6 2 சிங்கிளும் அடிக்கலாம். இல்ல 6 பால்ல வந்து 5 4ம் அடிக்கலாம் நீங்க. சோ எப்படி வேணா போலாம் காமி. உங்களுக்கு தேவை 6 பால்ல 20 ரன் அவ்வளவுதானே. அது எப்படி வேணா அடிக்கலாம். 6 சிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறவங்கன்ற ஒரு காரணத்தினால ரிங்கு சிங்க நம்ம உள்ள வைக்கிறது. அவர் ஃப்ளோல இல்ல. ஜிதேஷ் சர்மா 6 4ன்னு மிக்ஸ் பண்ணி அடிப்பாரு. அவரும் ஹிட்டிங் கெப்பாசிட்டி உடையவரு. அவருடைய ஆர்சிபி ஸ்டாட்ஸ் ஐபிஎல் 2025 என்ன சொல்லுது? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங்க விட கண்டிப்பா ஜிதேஷ் சர்மா இப்போதைய ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது, இப்போதைய நிலவரத்த வச்சு பார்க்கும்போது, அவர வச்சு ஈஸியா போயிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்துட்டு அவர் வந்து விக்கெட் கீப்பிங் தெரிஞ்சவருங்கிறத ஒரே குத்துக்காக, "தம்பி ஏற்கனவே சஞ்சு சாம்சனும், இஷான் கிஷானும் விக்கெட் கீப்பிங் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால நீங்களும் விக்கெட் கீப்பிங் கத்து வச்சிருந்தனால ஸ்குவாடுல இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்றதெல்லாம் இது என்ன அநியாயமா இருக்குது அப்படின்ற மாரி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அதனால ஓவராலா பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் எனக்கு பட்டுச்சு. நீங்க சொல்லுங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப நியாயமா, நேர்மையா, அழகா சொல்லுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்க சொல்லுங்க. நம்மளுடைய பிளேயிங் 11ல ஒரு 10 பேர்ல ஸ்குவாட்ல 10 பேட்ஸ்மேன்ல 7 பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்டர்கள் இருக்கிறது வந்து உங்களுக்கு இல்ல ஏங்க ரைட்டா இருந்தானே லெஃப்டா இருந்தானேங்க பேட்டரி மேட்டர் தானேங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்ல என்னைய பொறுத்தவரைக்கும் ஆமா ஆமா மாப்பிள கரெக்ட்யா இவங்க வந்து ஜெயத் சர்மா உள்ள வச்சிருந்துருக்கணும்யா மாப்பிள அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்ல ஒருவேளை வந்து கேகேஆரில் இதுக்கு முன்னாடி ஆடிய ரிங்கு சிங் எனக்கு வேண்டும், ஆனால் ஆர்சிபிக்காக ஆடிய ஜிதேஷ் சர்மா எனக்கு வேண்டாம் என்று கௌதம் கம்பீர் இந்த பரிந்துரையை பண்ணாருன்னு நான் சொல்லல. நீங்க அப்படி நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து T20 வேர்ல்ட் கப் 2026 நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்து நம்மளுடைய ஸ்குவாட் அற்புதமா இருக்குது, அமேசிங்கா இருக்குது, ஆசமா இருக்குது, வண்டர்ஃபுல்லா இருக்குது, மாஸா இருக்குது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. நியூசிலாந்து T20 சீரிஸ் கண்டிப்பா ரொம்ப குரூஷியலான ஒரு T20 சீரிஸா இருக்கும். நம்ம வச்சிருக்கிற ஒரு மொத்த ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ண நேரத்துல அந்த அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஸ்குவாட் அங்க போய் நியூசிலாந்து அகைன்ஸ்டா நம்ம விளையாடி அதுல வந்து ஆஹா இவனை நம்பி எடுத்தோம் 5 மேட்ச் T20 சீரிஸ் வேற ஏன்னா 5 மேட்ச் இவன் சொதப்பி போட்டான் இவனை வேற T20 வேர்ல்ட் கப் எடுத்திருக்கோம்டா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க அங்க ஆக வாய்ப்பு இருக்குதா? எஸ்கேஒய்க்கு இது ஒரு கம்பேக் சீரிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான்ற நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா நமக்கு ஜனவரி மாசம் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து T20 5 மேட்ச் சீரிஸ்ல காத்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா அதுல வந்து நம்ம சந்திப்போம். நீங்க சொல்லுங்க. உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸையுமே வெல்கம் அண்ட் இன்னொரு சூப்பரா வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பாலா. ஓகே பாய். சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 40 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RMC பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ்.